வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் வீரர் நவரோஜ் சிங் சித்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கேன்சரில் 4th ஸ்டேஜில் இருந்தவங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணி 4th ஸ்டேஜ் கேன்சர். டாக்டர் வந்து 3% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அவர் அமெரிக்காவில் இருக்க டாக்டர் தெரிஞ்ச நண்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் சான்ஸே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து அவங்க மனைவி வந்து கேன்சர்லேருந்து வெளியே வந்து நலமோடு இருக்காங்க. அது எப்படின்னா 40 நாள் தொடர்ந்து அவர் வந்து வெறும் வேம்பு, உங்களுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு, தேங்காய் பால், நட்ஸு அந்த மாதிரி உணவாக அவங்களுக்கு கொடுத்து 40 நாள் தொடர்ந்து கொடுத்து அவங்க கேன்சருக்குரிய எந்த அறிகுறியுமே இப்போ ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு கேன்சருக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லாமல் நலமோடு இருக்காங்க. மாவுச்சத்து உள்ள பொருளோ ஒரு இனிப்பு பொருளாக தவிர்த்துட்டார் அவர். அதாவது அரிசி, கோதுமை, மைதா அந்த மாதிரி மாவுச்சத்து உள்ள பொருள், கார்போஹைட்ரேட் உள்ள பொருள், அப்புறம் இனிப்பு ஸ்வீட்டான பொருள் அதெல்லாம் தவிர்த்துட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேன்சர் செல் வந்து உங்களுக்கு அது வளர்கிறதுக்கு வந்து அது மாவுச்சத்து உள்ள கார்போஹைட்ரேட் உள்ள பொருள் வந்து அதுக்கு தேவைப்படுது. அந்த கார்போஹைட்ரேட் உள்ள பொருளை நீங்கள் சாப்பிடும்போது அது வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட் உள்ள பொருளை நீங்கள் கொடுக்காம இந்த மாதிரி வேம்பு, உங்களுக்கு மஞ்சள், எலுமிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே வந்து அது அந்த பொருள் அதை சாப்பிடாமல் என்ன செய்யும், அந்த கேன்சர் வந்து தன்னைத்தானே சாப்பிட்டு அழிஞ்சிரும் உள்ளேயே. அப்போ வந்து அந்த கேன்சருக்குரிய இதுவே இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஒய்ஃபை வந்து கேன்சர்லேருந்து வெளிவந்துட்டாங்கங்கிறத அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நவரோஜ் சிங் சித்து ஒய்ஃபு கேன்சர், ஃப்ரீ கேன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வருது. அதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நம்மளுக்கு உடம்புல வந்து மாவுச்சத்துள்ள பொருள் வந்து ஒரு உடம்புல கட்டியோ ஏதோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாவுச்சத்துள்ள பொருள் தான் நம்மளுக்கு அது போய் வளர விடும். ஒரு பாக்டீரியாவை அது வந்து வளர விடும் உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து pH அளவு உடம்புல கூட்டினாவே அது சரியாயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸாக குடிக்கலாம், இல்லை முழுசாக எலுமிச்சம்பழத்தை அப்படியே போட்டு ஜூஸாக அரைச்சி குடிக்கலாம். தேங்காயை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம், இல்லை தேங்காய் மென்று சாப்பிட்லாம். உங்களால் எப்படி முடியுமோ டெய்லி தேங்காயை உணவில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா நலமோடு வாழலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.